இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த சிக்கன் ஃபீட்டை பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்கும், வெள்ளெல்லாம் இருக்குதுன்னு. மேரேஜ் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன். எல்லாரும் சொன்னாங்க சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டுட்டேன்னா அப்புறம் இந்த ரெசிபி நீ விட மாட்டேன்னு. சரி வாங்க இந்த சிக்கன் ஃபீட் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக இதை விட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃபீட் வாங்கிட்டு வந்ததுமே நல்லா தண்ணியில் 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அடுப்பில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா அதோட நெயில்ஸ்லாம் கட் பண்ணிட்டு அது மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் தோலை பிச்சு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் ஃபீட் கிடைக்கும். தோலோட சாப்பிட்டா வயிறு வலியெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் தோல் இருந்த ஒரு மாதிரியா இருக்கும். தோல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உருளைக்கிழங்கு. இதெல்லாமே சிக்கன் ஃபீட்டுக்கு அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 3/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சொல்கிற மாதிரி அப்படியே செஞ்சால் தான் சும்மா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது கூட கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூடவே இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி போட்டாலும் சரி, இல்லைனா இடிக்கல்லில் போட்டு தட்டி போட்டாலும் சரி, டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த எண்ணெயில் போடும்போதே ஸ்மெல்லு சூப்பராக வரும். இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வெங்காயம் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த மாதிரி ஆனதுமே இது கூட நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்லேயே பொடி பண்ண வச்ச கரம் மசாலா இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இது கூட சேர்த்துட்டு நம்ம லிட் போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசியணும். முடிச்சுக்கோங்க. நாங்கள் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எதுவுமே கடையிலேருந்து வாங்க மாட்டோம். இந்த மாதிரி வீட்லேயே வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்குவோம். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் மல்லிப்பொடி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துலாமா? 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகா பொடி, 4 டீஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். இது கூட சிக்கன் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். மசாலாவில் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஃபீட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிரேவி வேணுன்னா 1 கிளாஸ் தண்ணி, குழம்பா வேணுன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டு ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன் டேஸ்ட்டுக்கு. ஸ்டார்டிங்கில் நம்ம கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாலும் அது இந்த ஸ்டேஜில் போட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். இது கூட புளிப்பில்லாத தயிர் இந்த நேரத்தில் ஆட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். தயிர் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. இப்போது குக்கர் லிட் போட்டு நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும், சூப்பராக குக் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுட்டு தான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஒரு விசில் வந்துருச்சு. 2 விசிலுமே வந்ததுக்கப்புறம் விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணும்போது வீடே மணக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.